ஹலோ வணக்கம் பீப்புள், வெல்கம் டு டெக் வித் தேஷ். அண்ட் இந்த வீடியோவில் ஜியோ ஃபைபர் அதை வந்துட்டு புக் பண்ணுறது எப்படி அண்ட் அதோட பிளான்ஸ் எப்படி எல்லான்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் அதோட ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஜியோ ஃபைபரோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 30 days ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஜியோ ஃபைபர் வந்துட்டு அன்லிமிட்டெட் இன்டர்நெட் அண்ட் செட்அப் பாக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான். அதை நீங்கள் பிளான்ஸ் எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் 13 ஓடிடி ஆப்ஸ் தராங்க அவங்களே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 999 பிளான் ஒன்று இருக்குது, 699, 399 அண்ட் 1499, 3999 அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா பிளான்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போ சூஸ் பண்ணுறது 999 பிளான். ஏன்னா 999 பிளான் போட்டால் தான் செட்அப் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 999 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 150 Mbps அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட், 150 தனித்தனியாக அண்ட் அன்லிமிட்டெட் கால்ஸ், லோக்கல் அண்ட் எஸ்டிடி கால்ஸ் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 13 ஓடிடி ஆப்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். அண்ட் இது வந்துட்டு 999 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் மந்த்லி. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா செட்அப் பாக்ஸ் அண்ட் ரவுட்டருக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாரி கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பிடிக்கல, ஒரு மாதத்தில் பிடிக்கலனா அதை டோட்டலாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போது இந்த பிளானுக்கான இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ, 999 பிளானுக்காக இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 rupees பே பண்ணணும். அண்ட் அது எல்லா டேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான். அண்ட் சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த 1 monthல் வந்துட்டு இந்த ஜியோ கனெக்ஷன் பிடிக்கலனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த 2500 உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் பேமெண்ட் முடித்த உடனே என் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி ஜியோவோட பாக்ஸ் வெளியே இருக்கும். ஸோ வயரிங்க்கு ஜியோட இன்ஜினியர்ஸ் வந்து எனக்கு வயரிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ என்னோடய பில்டிங்லேருந்து இந்த பாக்ஸுக்கு வயரை எடுத்து அதிலேருந்து தான் எனக்கு கனெக்ஷன் வரப்போகுது. ஸோ வெளில வந்துட்டு அந்த வயரை கரெக்டாக இழுத்து அவங்க வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு கனெக்டர் போட்டு கனெக்டிங் முடிச்சிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வெளியே முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஜியோவில் வந்துட்டு யூஸ் பண்ணுற கேபிள். அண்ட் இதில் நடுவில் இருக்கிறது தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். 2 சைட்ஸில் வந்துட்டு அந்த ஆப்டிக் கேபிளுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக கொடுத்துருக்க ஒரு ஸ்லீவ் மட்டும்தான். ரொம்ப டஃப்பான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போயிட்டு அந்த பாக்ஸ்லேருந்து தான் நம்ம ரவுட்டருக்கு வருது. ஸோ இதுதான் ஜியோவில் கொடுக்குற ரவுட்டர். அண்ட் இந்த ரவுட்டர் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட். அண்ட் அதுக்கப்புறமா 4 போர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேண்ட் போர்ட் அண்ட் 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் போர்ட் அண்ட் ஒரே ஒரு சின்ன எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் அண்ட் க்ரீன் பிளிங்க் ஆகும். ஸோ க்ரீன் இருந்தால் கனெக்ஷன் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு அந்த ரவுட்டருக்கான ஒரு ஸ்டாண்ட். நீங்கள் வால் மவுண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், எங்கேயாச்சும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இதை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ரவுட்டர் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் வந்தது. ஸோ அந்த பவர் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவோட பவர் அடாப்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேண்ட் கேபிள் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் வயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வயரிங்லாம் இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. பிளிங்க் ஆகுதுன்னா நெட்வொர்க் இன்னும் ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு செட்அப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செட்அப் பாக்ஸோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஒரு செட்அப் பாக்ஸ் இருக்குது. அண்ட் அந்த செட்அப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு இன்னும் 2 யூஎஸ்பி போர்ட்ஸ் அண்ட் ஒரு பவர் போர்ட், HDMI போர்ட், ஆப்டிக்கல் அவுட் அண்ட் ஃப்யூச்சரில் வந்துட்டு டிஷ் கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கான LNBக்கான போர்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேப்பர் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பவர் கார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜியோவோட ஒரு பவர் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் ரிமோட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸும் இருக்குது. ஸோ வாய்ஸ் கமாண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு லேண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரவுட்டர்லேருந்து செட்டப் பாக்ஸ்க்கு லேண்ட் கேபிள் வழியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டப் பாக்ஸ் ஆன் ஆன உடனே வந்துட்டு செட்டப் பாக்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஸோ இதுதான் ஜியோ செட்டப் பாக்ஸோட இன்டர்ஃபேஸ். அண்ட் இதில் லைவ் டிவி, ஜியோ ஸ்டோர், ஜியோ ஜாயின் அண்ட் மை ஜியோ ஆப் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இந்த மை ஜியோ ஆப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் காட்டும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு 14 என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸு உங்களுக்கு இருக்குது அண்ட் டோட்டல் டீட்டெயில்ஸ் இதிலே காட்டும். அண்ட் மை டிவைசஸில் போனீங்கன்னா என்னென்ன கனெக்டட் டிவைசஸ் அண்ட் எதெல்லாம் பிளாக் பண்ணலாம் அப்படின்றத பிளாக்கிங் ஆப்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜியோ ஸ்டோருக்குள்ளே போய் பார்ப்போம். ஜியோ ஸ்டோரில் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தேவையான எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இதுலேயே இருக்குது. இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஜியோ ஸ்டோர்லேருந்து தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபோட்டோஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் அப்ளிகேஷன் உள்ளே போய் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட செட்டப் பாக்ஸ் பின்னாடியோ இல்லை ரவுட்டர் பின்னாடியோ எதனா ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பென்ட்ரைவுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு இதிலே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் ஆர் ஜியோ ரவுட்டரில் உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஆர் போர்ட்டபிள் பென்ட்ரைவ் எது வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ NAS நெட்வொர்க் அட்டாச்டு ஸ்டோரேஜ் டிவைஸஸையும் நீங்கள் வந்துட்டு இதில் செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் ஜியோ க்ளவுடு வந்துட்டு ஜியோவில் உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் சேவ் பண்ணி அதோட ஃபோட்டோஸையும் இதில் வியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்துட்டு இதில் வியூ கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா OTT ஆப்ஸும் இங்கேயே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஜியோ ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு ஹோம் பேஜில் காட்டும். அண்ட் செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னா நெட்வொர்க்கில் வந்துட்டு நான் இப்போ வைஃபைல தான் இந்த செட்டப் பாக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வைஃபைல தான் கனெக்ட் ஆனது காட்டுது. அண்ட் டிவைஸ் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு அவைலபிள் யூசேஜ் ஸ்டோரேஜ் வந்துட்டு க்ளோஸ் டு 2.17 GB கிட்ட உங்களுக்கு அவைலபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் இதை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணாலும் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனே வந்துட்டு ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ ஹோம் என்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணால் உங்கள் மொபைல் ஃபோன் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்த ரிமோட் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டுன்றதுனால இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிடெக்ட் பண்ணி அதையும் இதில் காட்டிடுது. ஸோ டவுன்லோடோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இங்கே வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். லைக் ஃபோர் ஸ்டாப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்ட்டு எல்லாமே இதிலே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டவுன்லோடோட அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஜியோ ஸ்டோர்லேருந்து நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்களோ அது மட்டும் தான் காட்டும். இது வந்துட்டு டோட்டல் சிஸ்டமில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்றத காட்டுது. ஸோ நெட் வெலாசிட்டின்றது இந்த செட்டாப் பாக்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெட்டோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 137.171 MB இருக்குது டவுன்லோட் ஸ்பீட். அண்ட் அப்லோட் ஸ்பீட் க்ளோஸ் டு 140 Mbps. ஸோ நம்ம எடுத்த பிளான் வந்து 150 Mbps. ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு டீசன்ட் ஸ்பீட் நல்லாவே கொடுக்குது. ஸோ மேலேயும் உங்களுக்கு அதே ரிமோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் டிவி ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு மேலே செட்டாப் பாக்ஸ்லேருந்து LNB போட்டு கொடுக்குற கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் இன்னும் அவங்க வந்துட்டு ஜியோ சைட்லேருந்து எனேபிள் பண்ணல. அதுக்கு பதிலாக ஜியோ டிவி ப்ளஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா OTT கண்டென்ட்ஸோட மூவிஸ், ஷோஸ், லைவ் டிவி அப்படின்றது எல்லாமே இதிலே வந்துட்டு இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ன்ற அப்ளிகேஷன்லேயே வரும். ஸோ மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா வூட்லேருந்து, சன்னெக்ஸ்லேருந்து, அமேசான் ப்ரைம் எல்லாமே வந்துட்டு இதிலே கண்டென்ட்டாக காட்டும். அதேமாரி தான் டிவி ஷோஸ். அண்ட் இப்போ லைவ் டிவி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இப்போது சேனல் கைடில் போயிட்டு எனக்கு தமிழ் சேனல்ஸ் மட்டும் வர மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எடுத்த உடனே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக தமிழ் சேனல்ஸ் என்னென்ன இருக்கோ லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விஜய் டிவி கூட வரும். விஜய் டிவி வந்துட்டு ஹாட்ஸ்டார் வந்துட்டு விஜய் டிவி ஸ்ட்ரீமிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் ஜியோ டிவி செட்டாப் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு விஜய் டிவி ஸ்ட்ரீமிங் கூட வருது. ஸோ விஜய் டிவி ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டார் வழியாக தான் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் எடுக்கும்போதே வந்துட்டு ஹாட்ஸ்டார் VIP ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதேமாரி Z5 எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சேனல் ப்ளே பண்ணும்போது அதுக்கேற்ற OTT ஆப்புக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பேஜஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் என்னென்னா ஒரு ஜியோ செட்டாப் பாக்ஸுக்கான ஒரு ப்ரௌசர். ஸோ உங்களுக்கு எதனா சடனாக ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்றதுனா நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல் ஒரு லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணி ப்ரௌஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் டிவியே வந்துட்டு நீங்கள் ப்ரௌசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மவுஸ் பாயிண்டர் மாதிரி வந்துட்டு உங்கள் டிவி ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே ஒன்று வந்துடும்.
ஸோ இந்த மவுஸ் பாயிண்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, உங்கள் டிவி ரிமோட்டில் இருக்கிற அப் அண்ட் டவுன் ஆரோ, சைடு ஆரோ பட்டன்ஸ் வச்சு நீங்கள் இந்த மவுஸ் பாயிண்டரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு திரும்பி மைஜியோ ஆப்புக்குள்ளே போகிறோம். மைஜியோ ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்மளோட யூசேஜ் டேட்டா எப்படி பார்க்குறது அண்ட் கால்ஸ் பற்றி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது மை யூசேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செக் யூசேஜ் கொடுத்தோடனே டேட்டாஸ் இவ்வளோ தான் யூசேஜ் பண்ணியிருக்கேன். கால்ஸ் எதுவுமே நான் பண்ணல. ஸோ கால்ஸ் வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் லேண்ட்லைனை டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் மொபைலில் வந்துட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு ஒரு iOS மொபைலில் வந்துட்டு ஜியோ 4G வாய்ஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஜியோ 4G வாய்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் லேண்ட்லைன் நம்பரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லேண்ட்லைனில் கால் பண்ணணுன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்கமிங் கால்ஸும் உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் பேசிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய மொபைல் ஃபோனில் வந்துட்டு fast.comல போயிட்டு நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். 2-3 வாட்டி டெஸ்ட் பண்ணேன். 2-3 வாட்டியும் எனக்கு 140 Mbps கான்ஸ்டண்ட்டாக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்பீட் டெஸ்ட் கிளாஸ் ஸ்பீட் டெஸ்ட்டில் போய் நான் டெஸ்ட் பண்ணேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 140 to 143 Mbps வந்துட்டு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக 2-3 வாட்டி நான் டெஸ்ட் பண்ணப்பவும் வந்தது. ஸோ இது ஒரு ஆவரேஜ் டீசெண்டான அவங்க சொன்ன ப்ராமிசிங் ஸ்பீட் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் வித் தேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.